இந்த சமுதாய கட்டமைப்புல பார்த்தீங்களா, பெண்கள வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. கருப்புன்னா பெண்களுக்கு மாத்திரம் தான். இது ஒரு பெரிய பிம்பமாவே வச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியான விஷயங்களா இருக்கும். ஏன் அது எல்லாத்துலயும் வந்து ஆணுக்கு சமம் பெண் சொல்றீங்க. படிப்புலேருந்து, வேலையிலேருந்து எல்லாமே சொல்றோம். இடம் குடுக்குறோம். கருப்பு வந்தா மாத்திரம் பெண் வேற, அவ இப்படித்தான், இப்படித்தான் வாழணும்னு ஒரு வரைபடம் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். இருக்கிறதுலே தப்பான விஷயம். மனிதனா பிறந்தவங்க அத்தனை பேரும் இதுல ஆண் பெண்ணு கிடையாது. உயிர் ஒன்று தான். ஆணுக்கும் உயிர் தான், பெண்ணுக்கும் உயிர் தான். அப்போ இறைவன் படைக்கப்பட்டதுல அந்த உயிர் தான். ஆண் வேற பெண் குணந்தாங்கள் மாறும். அதோட உடல் பாகம் தான் மாறுதோ. ஆனா அந்த ஆணுக்கும் ஒரு மனசு இருக்கு, ஒரு பெண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். 2 பேத்துக்கும் மனசு இருக்கு. ஆண் தான் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்து தான் போகணும்னு நினைக்கிறது இருக்கல. இந்த சமுதாயம் தப்பான ஒரு விஷயத்துல காலங்காலமா பண்ணிட்டு இருக்கு. இதை கத்துக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாரும் சமம். அவங்களுக்குள்ளேயும் ரத்தம் தான் ஓடுது, உனக்குள்ளேயும் ரத்தம் தான் ஓடுது. அவங்களுக்குள்ளேயும் மனசு, உங்களையும் அடிச்சா வலிக்கும், உன்னையும் அடிச்சா வலிக்கும். ஆண் வேற பெண் வேற இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். இந்த ஜென்ரேஷன்ல இதை கொடுக்க ஆரம்பிங்க. இது தப்பா பல ஜென்ரேஷன் நம்மளுக்கு இருக்க மூதார்கள் பண்ண தப்ப. பெண்ணுன்னா அது ஓரத்துல இருக்கணும், அவளுக்கு வந்து எல்லா விஷயத்துலயும் வேற மாதிரி இருக்கணும், அப்படி கிடையாது. அவளும் மனுஷி, அவளுக்குள்ளேயும் உணர்வு இருக்கு. அவளுக்கு கற்பு இருக்குன்னா ஆணுக்கும் ஒரு கற்பு இருக்கு. சமமா பாருங்க. சமம்ன்றது இது எல்லாத்துலயும் இருக்கணும். ஆண் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க. பெண்ணுக்கு சில இடத்துல உதவியா இருக்க பாருங்க. பெண்ணுக்கு நம்ம தான் உதவியா இருக்கணும். நம்ம வீட்டு பையனுக்கு பெண்களுக்கு உதவியா இருக்கணும். அவங்க வெளியில இருந்து போனா அது அக்கா, தங்கச்சி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி, அம்மா மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வளங்க. அது புரிதல் பண்ணாதான் அந்த பிரச்சனைகள், இப்ப இருக்கிற அந்த சூசைடோ, இப்ப இருக்கிற அந்த பெண்கள் நிறைய அபியூஸ் நடக்கிறதோ நடக்காம இருக்க, இனி காலத்துல எதுவும் வராம இருக்கிறதுக்கு இந்த ஜென்ரேஷனை மாத்த பாருங்க. போன ஜென்ரேஷனை தப்பா திருத்த முடியாது. இனி வர ஜென்ரேஷனையாவது நம்ம மாத்தணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நம்ம யாரு அப்படின்னு அது ஒரு ஆண் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனாவது மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை. என் பையனுக்கு நான் செய்யறேன், நீங்க பண்றீங்களான்னு யோசிங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம தான்.